பிச்சை கேட்கும் ஒரு பெண்ணுக்கு சிலர் 5 ரூபாய் கொடுக்கிறார்கள், சிலர் 10 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு பையன் அவளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டான். நண்பர்களே, இது மிகவும் ஊக்கமூட்டும், ரொமான்டிக் மற்றும் இதயத்தை தொடும் ஒரு கதை. கதையை இறுதி வரை கேளுங்கள் நண்பர்களே. இங்கிருந்து கதை தொடங்குகிறது. பட்னாவிலிருந்து கோட்டா செல்லும் ட்ரெயினில் நிகில்குமார் என்ற ஒரு பையன் இருந்தான். அவன் நீட் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்தான். கடந்த 2 ஆண்டுகளாக அவன் தன் சொந்த ஊரான பட்னாவில் கோச்சிங் எடுத்து வந்தான். ஆனால் தேர்வில் தேர முடியவில்லை. அப்போது கோட்டாவுக்கு சென்று கோச்சிங் எடுக்கலாம் என்று நினைத்தான். அங்கு உள்ள கோச்சிங் நிறுவனங்கள் நல்லவை. அவன் கோட்டாவில் அட்மிஷன் எடுத்தான். இது எனக்கு நல்லதாக இருக்கும் என்று நினைத்து அங்கேயே தங்கி படிப்பை தொடங்கினான். ஹோலி விடுமுறைக்கு அவன் வீட்டுக்கு வந்தான். விடுமுறை முடிந்ததும் மீண்டும் கோட்டாவுக்கு புறப்பட்டான். பட்னாவிலிருந்து கோட்டா செல்லும் ட்ரெயினில் ஏறினான். ட்ரெயின் ஆராவிலிருந்து கிளம்பியதும் ஒரு பெண் ட்ரெயின் பெட்டியில் பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த பெண்ணை அப்படி பிச்சை கேட்கும்போது பார்த்ததும் அவனுக்கு மிகுந்த பரிதாபம் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த பெண் மிகவும் அப்பாவியாகவும் அழகாகவும் இருந்தாள். அவள் சாதாரண உடையை அணிந்திருந்தாள். உடலை நன்றாக மறைத்திருந்தாள். பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். சிலர் 5 ரூபாய் கொடுத்தனர், சிலர் 10 ரூபாய் கொடுத்தனர். சிலர் முன்னே போ, எங்களிடம் ஒன்றும் இல்லை என்றனர். ஒவ்வொருவருக்கும் தமக்கென ஒரு எண்ணம் இருக்கும். அந்த பெண் ட்ரெயினில் ஏறியதிலிருந்தே நிகில் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவள் ட்ரெயினின் இன்னொரு கதவு பக்கத்தில் இருந்தாள். நிகில் பாதாள கதவு பக்கத்தில் நின்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் அந்த பெண் பிச்சை கேட்டபடி முன்னே நகர்ந்தாள். நிகிலிடம் வந்து பிச்சை கேட்க கையை நீட்டினாள். அப்போதிலிருந்தே நிகில் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். பின்னர் அவன் தன் பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு நாணயத்தை எடுத்து அவள் கையில் வைத்தான். தொடர்ந்து அவள் கண்களையே பார்த்து கொண்டிருந்தான். பெண்ணுக்கும் சந்தேகம் வரத் தொடங்கியது. ஏனென்றால் நீண்ட நேரமாக அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் அவனை பார்க்கும்போதெல்லாம் அவன் பார்வை அவள் மீதே இருந்தது. ஆனால் இது பிராச்சிக்கு புதிய விஷயம் அல்ல. நண்பர்களே, அந்த பெண்ணின் பெயர் பிராச்சி. அவளுக்கு இது புதியதாக இல்லை. ஏனென்றால் அவள் மிகவும் அழகான பெண். அதனால் பையன்கள் அவளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். பணம் வாங்கும்போது அவன் கண்களில் பார்த்து கொண்டிருந்ததால் பிராச்சிக்குச் சற்று அசௌகரியம் தோன்றியது. ஆனால் தலையை தாழ்த்தி முன்னே சென்றாள். இப்போது இந்த பெட்டியில் எல்லாரிடமிருந்தும் பிச்சை வாங்கிவிட்டாள். அதனால் அடுத்த பெட்டிக்கு சென்றாள். நிகிலாலும் தன்னை அடக்க முடியவில்லை. அவனும் அதே பெட்டிக்கு அவள் பின்னால் சென்று கதவு அருகில் நின்று மறைவாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஒவ்வொருவரிடமும் பிச்சை கேட்டு முடித்தாள். இந்த பெட்டி முடியப் போகிறது. சுமார் 10 அல்லது 15 நிமிடங்கள் கழிந்தன. இப்போது நிகில் பிராச்சியை நோக்கி திரும்பி நின்றான். பிராச்சி பார்த்தாள். ஒரு பையன் நிற்கிறான். அவனது முதுகை அவளால் பார்க்க முடிந்தது. ஆனால் அவன்தான் தனக்கு பிச்சை கொடுத்த அதே பையன் என்று அவளுக்கு தெரியவில்லை. பிராச்சி கையை நீட்டினாள். இப்போது நிகிலும் அவளை பார்த்தான். பிராச்சிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவனிடம் பிச்சை கேட்டுவிட்டாள். ஆனால் நிகில் மீண்டும் பாக்கெட்டில் கையை விட்டான். அவனது பாக்கெட்டில் ஒரு நோட்டுக்கட்டு கிடைத்தது. அது 15,000 ரூபாய். அதை அவள் கையில் வைத்தான். பிராச்சி அவ்வளவு பணத்தை பார்த்ததும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவள் கையில் அவ்வளவு பணம் இருக்கிறது. பல நாட்கள் பிச்சை கேட்டாலும் இவ்வளவு பணம் சேராது. ஆனால் இங்கே ஒரு கணத்தில் இந்த பையன் 15,000 ரூபாய் கொடுத்துவிட்டான். நிகில் பிராச்சியின் கண்களை பார்த்து கொண்டிருந்தான். பிராச்சியும் அவன் கண்களை பார்க்கத் தொடங்கினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிராச்சி ஏதோ சொல்ல விரும்பினாள். அதற்கு முன் நிகில் சொன்னான், இப்போது என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது. இதைவிட அதிகம் ஒன்றும் இல்லை. இதை கேட்டதும் பிராச்சி தலையை தாழ்த்தினாள். இந்த பணத்தை தன்னிடம் வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று தெரியவில்லை. நிகிலுக்கும் சற்று அசௌகரியம் தோன்றியதால் அங்கிருந்து சென்று தன் இருக்கையில் அமர்ந்தான். பிராச்சி அடுத்த நிலையத்தில் இறங்கிவிட்டாள். ஏனென்றால் தனக்கு என்ன நடந்தது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்று வரை யாரும் அவளுக்கு இவ்வளவு பணம் கொடுத்ததில்லை. இதுவரை கிடைத்ததிலேயே அதிகமான பணம் இது. சிலர் 100 ரூபாய் கொடுப்பதுண்டு. இப்போது ஒரே முறையில் 15 லட்சத்து கிடைத்தது. அவளுக்கு இது பெரிய விஷயம். ஆனால் நிகில்குமார் ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன். 15 லட்சத்து ரூபாயால் அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. அதற்கு மேல் அவன் தந்தையிடம் 100 200 பீகா நிலமும் இருந்தது. அதனால் அவன் நீட் தேர்வுக்கு மிக எளிதாக தயாராகி கொண்டிருந்தான். முதலில் பார்ப்போம். நம்பர் வந்தால் அரசு கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கும். இல்லையென்றால் தனியார் கல்லூரியிலும் மருத்துவம் படிப்பேன் என்று நினைத்தான். ஏனென்றால் அவன் தந்தை இவ்வளவு பணத்தை செலவழிக்க தயாராக இருந்தார்.
நண்பர்களே, நிகில் தன் இருக்கையில் அமர்ந்திருந்தான். அவனிடம் அதிக பணம் மீதமில்லை. அதாவது கையில் இருந்த பணம் தீர்ந்துவிட்டது. ஏனென்றால் அவன் அந்த பெண்ணுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டான். ஆனால் வங்கியில் கணக்கிலும் ஏடிஎம்மிலும் நிறைய பணம் இருந்தது. ஆனால் கையில் பணம் இல்லை. அதனால் நான் என்ன பைத்தியக்காரத்தனம் செய்தேன் என்று யோசிக்கத் தொடங்கினான். சிறிது நேரம் அப்படியே யோசித்துக் கொண்டிருந்தான். ட்ரெயின் அடுத்த நிலையத்தில் நின்றபோது அவன் கீழே இறங்கி இன்னொரு பெட்டிக்குச் சென்று பார்த்தான். பெண் இன்னும் பிச்சை கேட்கவில்லையா என்று. ஆனால் அவள் எங்கும் தென்படவில்லை. பின்னர் அவனுக்கு தோன்றியது, ஒருவேளை அவள் முதலில் நிலையத்தில் இறங்கியிருப்பாள். பிறகு கோட்டாவுக்குச் சென்று தன் படிப்பை தொடங்குகிறான். சில நாட்கள் இப்படி கழிகின்றன. ஆனால் பிறகு ஒரு இரவு அவன் தன் கனவில் அந்த பெண்ணை பார்க்கிறான். கனவு இப்படி இருந்தது. அந்த பெண் அவனிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறாள். அவனை தன்னருகில் அழைக்கிறாள். பிறகு அவன் கண்கள் திறக்கின்றன. அவன் எழுந்து உட்கார்ந்து சிந்தனையில் மூழ்குகிறான். அவன் மிகவும் அமைதியற்றவனாக மாறிவிட்டான். தன்னை தானே திட்டிக் கொள்ளத் தொடங்குகிறான். என் இருக்கையில் உட்காருவதற்கு பதிலாக அந்த பெண்ணின் பின்னால் சென்றிருக்க வேண்டும். அவளுடன் பேசியிருக்க வேண்டும். அவள் யாரு, எங்கே வசிக்கிறாள் என்று கேட்டிருக்க வேண்டும். இந்த எல்லா எண்ணங்களும் அவன் மனதில் சுற்றத் தொடங்குகின்றன. அவனால் தூங்க முடியவில்லை. ஒருவேளை நான் அவள் மீது காதல் கொண்டு விட்டேனோ? யாரே? ஒருவேளை முதல் பார்வையிலேயே அவள் மீது காதல் கொண்டு விட்டேன். அதனால்தான் அவளை அதிகம் பார்க்கத் தொடங்கினேன் என்று அவனுக்கு தோன்றத் தொடங்குகிறது. இப்போது சிந்திக்கிறான், என்ன செய்வது? இந்த விஷயம் என் மனதில் இப்படி அடக்கி வைக்கப்பட்டால் சிரமம் உண்டாகும். எனவே பிறகு இந்த முழு விஷயத்தையும் தன் நண்பனிடம் பகிர்ந்து கொண்டு நான் அவளை சந்திக்காமல் இருக்க முடியாது. அவள் மறுக்கும் வரை அல்லது பதில் சொல்லும் வரை என் மனதிற்கு அமைதி கிடைக்காது என்கிறான். அவன் நண்பன் அவனுக்கு ஆலோசனை சொல்கிறான். உனக்கு அந்த பெண் சீக்கிரம் கிடைத்து விடுவாள். ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களுக்கு தங்கள் சொந்த இடம் இருக்கும். நாம் அந்த இடங்களுக்குச் சென்று நமக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலையை செய்ய வேண்டும். அவள் உனக்கு ரயிலில் கிடைத்திருந்தால் நீ மீண்டும் அங்கே போ. அவள் உனக்கு நிச்சயம் கிடைப்பாள். எனவே அடுத்த நாள் பட்னாவிலிருந்து கோட்டா செல்லும் ரயிலில் நிகில் ஏறுகிறான். ஆனால் அந்த பெண் எங்கும் தென்படவில்லை. அப்போது அவனுக்கு தோன்றுகிறது, அந்த பெண் எனக்கு ஆரா நிலையத்திலிருந்துதான் கிடைத்தாள். பிறகு அவன் ஆரா நிலையத்தை அடைந்து வரும் எல்லா ரயில்களிலும் ஒன்றன்பின் ஒன்றாக ஏறுகிறான். இறுதியில் அவன் அந்த பெண்ணை கண்டுபிடித்து ரயிலின் ஜெனரல் பெட்டியில் பார்க்கிறான். அவள் பிச்சை எடுத்து கொண்டிருந்த நிகிலை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். நிகிலை பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. நிகிலும் அவளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைகிறான். அவள் முன்னே செல்ல விரும்பினாள். ஆனால் நிகிலிடம் முன்னே செல்ல அவளுக்கு துணிவு இல்லை. இருந்தாலும் சிறிது நேரம் காத்திருந்த பிறகு அவள் முன்னேறுகிறாள். ஆனால் நிகிலுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலில் அறிமுகமில்லாத பெண்ணுடன் பேசுவது சற்று கடினமாக இருந்தது. எனவே அவன் ரயில் நிற்கும் வரை காத்திருக்கிறான். அப்போது ஆரா அருகிலுள்ள ஒரு சிறிய நிலையத்தில் ரயில் நிற்கிறது. பிராச்சி ரயிலிலிருந்து இறங்கி விடுகிறாள். அவள் சிந்திக்கத் தொடங்குகிறாள். இந்த பையன் 3-4 நாட்களுக்கு முன்புதான் வந்தான். இன்று மீண்டும் வந்துவிட்டான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு கணம் அவள் நினைத்தாள், ஒருவேளை அவன் எனக்காகவே வந்திருக்கலாம். ஆனால் அவள் நினைத்தாள், நான் எப்படிப்பட்டவள், அவன் எப்படிப்பட்டவன். அவன் எனக்கு 15,000 ரூபாயும் கொடுத்தான். ஆனால் நிகிலும் ரயிலிலிருந்து இறங்கி அமைதியாக அவள் பின்னால் செல்லத் தொடங்குகிறான். பிராஜி நிலையத்தின் பின்னால் ஒரு மண்சாலை உள்ளது. அது சுமார் 1 கிலோமீட்டர் செல்கிறது. அவள் தன் கிராமத்தை அடைகிறாள். நிகிலும் அவள் பின்னால் மறைந்து வந்து பிராச்சியின் கிராமத்தை அடைகிறான். நண்பர்களே, இப்போது நிகில் கொஞ்சம் இருட்டாகும் வரை காத்திருக்கிறான். கொஞ்சம் இருட்டானதும் வீட்டிற்கு அருகில் செல்வேன் என்று சிந்திக்கிறான். இருட்டானதும் அவன் அவர்களுடைய வீட்டிற்கு அருகில் சென்று ரகசியமாக அவர்களுடைய வீட்டின் நிலையை பார்க்கிறான். அவன் அதிர்ச்சியடைகிறான். ஏனென்றால் பிராச்சியின் தந்தையின் ஒரு கால் வெட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்தால் இப்போதுதான் வெட்டப்பட்டது போல் தோன்றியது. ஏனென்றால் கட்டு புதிதாக இருந்தது. பிராச்சியை தவிர வீட்டில் அவளுடைய 3 சகோதரிகள், ஒரு சிறிய சகோதரன் மற்றும் தாய் இருந்தனர். தாய் சாப்பாடு தயாரித்துக் கொண்டிருந்தாள். பிறகு பிராச்சி பணத்தை அலமாரியில் வைத்து, இன்று மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டது என்கிறாள். தாய் கேட்கிறாள், மகள், என்ன நடந்தது? பிராச்சி தன் தாயிடம் சொல்கிறாள், அந்த பையன் யாருக்கு 15,000 கொடுத்தேனோ அவன் இன்று மீண்டும் சந்தித்தான். அவனை பார்த்ததும் நான் கீழே இறங்கிவிட்டேன். தாய் சொல்கிறாள், ஏன் கீழே இறங்கினாய்? ஒருவேளை இன்று கூட அவன் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்திருப்பான். பிராச்சி சொல்கிறாள், இல்லை அம்மா, நான் பிச்சை எடுக்கிறேன். யாராவது இப்படி பணம் கொடுப்பது எனக்கு பிடிக்காது.
தாய் சிரித்துக்கொண்டே சொல்கிறாள், மகள், நீ அவ்வளவு அழகாக இருக்கிறாய், யாராவது உன் வழியை தடுப்பார்கள். இதற்கு பிராச்சி சொல்கிறாள், அம்மா, நீங்களும் என்ன நகைச்சுவை செய்கிறீர்கள். பிறகு பிராச்சி வீட்டு வேலைகளை செய்கிறாள். மீதமுள்ள உணவை ஒரு தொட்டியில் எடுத்துக்கொண்டு பசுவுக்கு கொடுக்கச் செல்கிறாள். நிகிலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவள் பின்னால் செல்கிறான். இப்போது பிராச்சி மீதமுள்ள உணவை பசுவுக்கு கொடுத்து பசுவை அன்புடன் வருடிக் கொண்டிருக்கிறாள். பிறகு அவளுக்கு தோன்றியது, ஒருவேளை இங்கே யாரோ இருக்கிறார்கள். எனவே அவள் சுற்றிலும் பார்க்கத் தொடங்குகிறாள். அவளிடம் ஒரு டார்ச் இருந்தது. அதை இயக்கி பார்க்கத் தொடங்கியபோது நிகிலை பார்த்து அவள் அலறுகிறாள். அவள் பயப்படுகிறாள். இவ்வளவு இரவில் இங்கே எப்படி, ஏன் வந்தான்? அவள் அலறுவதை பார்த்து நிகில் அவள் வாயில் கையை வைத்து குறைந்த குரலில் சொல்கிறான், ஏன் கூச்சலிடுகிறாய்? நான் உன்னை சந்திக்க வந்தேன். நிகில் ஒரு கையால் அவள் வாயை பிடித்து கொண்டிருந்தான். மற்றொரு கையால் அவளை பிடித்திருந்தான். இப்போது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது பிராச்சி தன்னை விடுவிக்க முயற்சிக்கும்போது நிகில் அவளை விட்டு விடுகிறான். அவன் சொல்கிறான், நீ அவ்வளவு பயந்து விட்டால் சரி, நான் திரும்பி போகிறேன். இப்போது நிகில் பிராச்சியை விட்டு விடுகிறான். பிராச்சி அவனிடமிருந்து சற்று தள்ளி நின்று அவனை பார்க்கத் தொடங்கி, நீங்கள் உண்மையிலேயே என்னை சந்திக்க வந்தீர்களா, என்னை பார்க்க வந்தீர்களா என்கிறாள். இதற்கு நிகில் சொல்கிறான், என் வருகைக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கிறது என்று உனக்கு தோன்றுகிறதா? உன்னை பார்த்ததிலிருந்து நான் மிகவும் அமைதியற்றவனாக மாறிவிட்டேன். படிக்கவும் மனமில்லை, எந்த வேலையும் செய்யவும் மனமில்லை. நான் இருக்க முடியவில்லை. உன்னை தேடிக்கொண்டே இருந்தேன். பிராச்சி ஒன்றும் பேசவில்லை. அவன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளை பார்த்து நிகில் சொல்கிறான், ஒருவேளை நான் இங்கே வந்தது உனக்கு பிடிக்கவில்லை. சரி, நான் இப்போது திரும்பி போகிறேன். காலையில் நிலையத்தில் உனக்காக காத்திருப்பேன். நீ என்னை பார்க்காவிட்டாலும் நான் உன்னை பார்க்க வருவேன். நீ என்னை தடுக்க முடியாது. இப்போது நிகில் அங்கிருந்து செல்லத் தொடங்குகிறான். அவன் போவதை பார்த்து பிராச்சி குறைந்த குரலில் சொல்கிறாள், கேளுங்கள். பிராச்சியின் குரலை கேட்டு நிகில் நின்று விடுகிறான். பிராச்சி சொல்கிறாள், இப்போது நீங்கள் இரவில் எங்கே அலைவீர்கள்? நீங்கள் விரும்பினால் இங்கேயே தங்கலாம். இரவு மிகவும் ஆகிவிட்டது. நிலையத்திலும் உணவு போன்றவை கிடைக்காது. பிறகு அவள் ஒரு கட்டில் போட்டு நிகிலுக்கு இங்கே ஓய்வெடுக்க சொல்லி, எல்லாரும் தூங்கிவிட்டதும் உங்களுக்காக உணவும் கொண்டு வருவேன் என்கிறாள். இதை கேட்டு நிகிலின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நிகில் அவளை பற்றி நிறைய முன்னோக்கி சிந்திக்கத் தொடங்குகிறான். இப்போது பிராச்சி வீட்டிற்குச் செல்கிறாள். அப்போது தாய் ரொட்டி சுட்டுக் கொண்டிருந்தாள். அவள் தன் தாயிடம் சொல்கிறாள், அம்மா, இப்போது நீங்கள் சாப்பிடுங்கள். நான் ரொட்டி சுடுகிறேன். ஏனென்றால் தாய் ரொட்டி சுட்டு ஏதாவது ரொட்டி கரிந்துவிடக் கூடாது என்று அவள் விரும்பவில்லை. பிறகு அவள் எல்லாரும் தூங்கும் வரை காத்திருந்து எல்லாரும் தூங்கிவிட்ட பிறகு 3-4 ரொட்டிகளையும் ஊறுகாயையும் வைத்துக்கொண்டு அமைதியாக நிகில் அருகில் செல்கிறாள். பிராச்சி வருவதை பார்த்து நிகில் எழுந்து நிற்கிறான். பிராச்சி அவனுக்கு சாப்பாட்டை கொடுத்து தானே கீழே உட்கார்கிறாள். அப்போது நிகில் சொல்கிறான், முதலில் நீங்கள் மேலே உட்காருங்கள். ஆனால் பிராச்சி சொல்கிறாள், இல்லை, நான் இங்கே சரிதான். நீங்கள் சாப்பிடுங்கள். எத்தனை நேரமாக பசித்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. பிறகு நிகில் கைகளை கழுவி ரொட்டியின் ஒரு துண்டை உடைத்து பிராச்சிக்கு கொடுக்கிறான். பிராச்சி சொன்னால், நீங்கள் சாப்பிடுங்கள், நான் சாப்பிட்டு விட்டேன். எனவே நிகில் சொல்கிறான், இல்லை, நான் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ இன்னும் சாப்பிடவில்லை. உன்னை பார்த்தாலே உனக்கும் பசித்திருக்கிறது என்று தெரிகிறது. பிறகு நிகிலும் பிராச்சியும் இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். நிகில் தானும் சாப்பிடுகிறான். பிராச்சிக்கும் ஊட்டுகிறான். இரவு உணவுக்கு பிறகு அவர்கள் பேசுகிறார்கள். அப்போது நிகில் கேட்கிறான், நீங்கள் இந்த வேலையை எவ்வளவு காலமாக செய்கிறீர்கள்? பிராச்சி சொல்கிறாள், என் தந்தை முன்பு கூலியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு விபத்தில் அவருடைய ஒரு கால் பாதிக்கப்பட்டு அதை வெட்ட வேண்டியிருந்தது. எனவே அவரால் வேலை செய்ய முடியவில்லை. சேகரித்திருந்த பணம் எல்லாம் மருந்துகளுக்காக செலவாகிவிட்டது. எனவே வீட்டின் செலவுகளை சமாளிக்க நான் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கிறது. இதைவிட வேறு எதுவும் எனக்கு நன்றாக தோன்றவில்லை. நான் நேரத்திற்குள் வீட்டிற்கு வந்துவிடுகிறேன். ஆம், மக்கள் என்னை தவறாக பார்க்கிறார்கள். ஆனால் எனக்கும் என் குடும்பத்தை பார்க்க வேண்டும். அப்பாவின் கால் இன்னும் சரியாகவில்லை. அதில் ஒரு காயம் உள்ளது. அதனால் இன்னும் மருந்துகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இப்போது நிகில் தன்னை பற்றிய எல்லாவற்றையும் சொல்கிறான். அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த பேச்சு நடந்து கொண்டிருந்தபோது காலை 4 மணி ஆகிவிட்டது. இப்போது பிராச்சி, காலை ஆகிவிட்டது, வாருங்கள், ஸ்டேஷனுக்கு போகலாம். நான் உங்களை அங்கே விட்டு விடுகிறேன் என்றாள்.
நிகில் இல்லை இல்லை, நான் தனியாகவே போய்விடுகிறேன் என்றான். ஆனால் பிராச்சி சம்மதிக்கவில்லை. அவனை ஸ்டேஷனில் விடச் சென்றாள். நிகில் ஒரு நிபந்தனையின் பேரில் போனான். நான் நாளை இரவு மீண்டும் வருவேன். பகலில் ஹோட்டலில் தங்குவேன். பிறகு பிராச்சி வீடு திரும்பி தூங்கிவிட்டாள். பிச்சை எடுக்கவும் செல்லவில்லை. அப்போது அம்மா அவளிடம் நீ ஏன் போகவில்லை என்று கேட்டாள். பிராச்சி இன்று என் உடல்நிலை சரியில்லை என்றாள். ஏனென்றால் நிகில் அவளுக்கு கண்டிப்பாக தடை செய்திருந்தான். இனி பிச்சை எடுக்கத் தேவையில்லை என்று. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் காதலிக்கத் தொடங்கியிருந்தனர். அப்போது நிகில் உன் குடும்பம் என் குடும்பம்தான் என்றான். மீண்டும் இரவு ஆனது. நிகில் வந்துவிட்டான். அன்று பிராச்சி தன் கையாலேயே உணவு தயாரித்திருந்தாள். எல்லாரும் தூங்கிய பிறகு அவர்கள் இருவரும் சேர்ந்து உணவு உண்டு பேசினார்கள். அவர்களின் மனத்தில் எந்த தவறான உணர்வும் எழவில்லை. ஏனென்றால் நிகில் அப்படி எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை. பிராச்சியும் செய்யவில்லை. அவர்களின் காதல் உண்மையானது. இப்படி காலை ஆகும்போது நிகில் ஹோட்டலுக்கு திரும்பினான். இந்த வரிசை ஏறக்குறைய 5-6 நாட்கள் தொடர்ந்தது. நிகில் பகலில் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு இரவில் பிராச்சி அவனுக்கு உணவளிப்பாள். 7வது நாள் வந்தபோது பிராச்சியின் அம்மாவுக்குச் சற்றே சந்தேகம் வரத் தொடங்கியது. அவள் பிச்சை எடுக்கச் செல்லவில்லை. அவள் மகள் என்ன செய்கிறாள் என்று கவனிக்க விரும்பினாள். அன்று இரவு அவள் தூங்கவில்லை. பிராச்சி உணவு எடுத்துச் சென்றபோது அவள் பின்னால் சென்று மறைவாக இருவரையும் பார்த்தாள். இருவரும் சேர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்தனர். இதை பார்த்து பிராச்சியின் அம்மா அவர்கள் அருகில் சென்று இது என்ன நடக்கிறது என்று கேட்டாள். நிகில் அவளுடைய அம்மாவை பார்த்து சற்று பயந்து விட்டான். பிராச்சியும் பயந்தாள். இருந்தாலும் பிராச்சி சற்று தைரியத்தை திரட்டி இவர்தான் எங்களுக்கு 15,000 கொடுத்த பையன் என்றாள். இதை கேட்டு அம்மா சற்று அமைதியாகிவிட்டாள். ஏனென்றால் அவர்களுடைய வீட்டில் பிராச்சி அடிக்கடி நிகிலை பற்றி பேசுவாள். எப்போதும் அவனை புகழ்வாள். பையன் மிகவும் நல்லவன் என்று. இப்போது பிராச்சி தன் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். பிறகு நிகிலும் முன்வந்து நான் பிராச்சியை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி தன்னை பற்றிய முழு தகவலையும் கொடுத்தான். அப்போது பிராச்சியின் அம்மா இதெல்லாம் சரிதான் மகனே, ஆனால் உன் தாய் தந்தை இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்வார்களா என்றாள். நிகில் அம்மா நீங்கள் இதெல்லாம் கவலைப்படாதீர்கள். நீங்கள் திருமணம் செய்துவிடுங்கள். இதை எப்படி செய்வது என்று எனக்கு நன்றாக தெரியும் என்றான். மறுநாள் பிராச்சியின் அம்மா இருவரையும் கோவிலுக்கு அழைத்துச் சென்று அவர்களை திருமணம் செய்து வைத்தாள். திருமணத்திற்கு பிறகு நிகில் பிராச்சியுடன் கோட்டா சென்றான். அவர்களுடைய செலவுக்காக நிகில் தன் கணக்கிலிருந்து பணம் எடுத்து பிராச்சியின் அம்மாவுக்கு கொடுத்தான். கைகளை கூப்பி பிராச்சியின் அம்மாவிடம் நானும் உங்கள் மகனை போன்றவன்தான். எந்த விதத்திலும் தயங்காதீர்கள். மகனுக்கும் மருமகனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் மகன் போல எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுவேன் என்று வேண்டினான். இப்போது இருவரும் கோட்டாவை அடைந்தனர். நிகிலும் படித்து கொண்டிருந்தான். ஆனால் திருமணமானதிலிருந்து படிப்பில் அதிக கவனம் செலுத்தவில்லை. நாள் முழுவதும் தன் மனைவியுடன் சுற்றித் திரிந்தான். கணவன் மனைவி இருவரும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தனர். ஏறக்குறைய 1½ மாதம் இப்படி கழிந்தது. ஆனால் இப்போது நிகிலின் வீட்டில் யாரோ செய்தி சொன்னார்கள். உங்கள் மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆகாவிட்டாலும் ஒரு பெண்ணுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். படிப்பிலும் கவனமில்லை. பகல் இரவு அவளுடன் சுற்றித் திரிகிறான் என்று. இதை கேட்டு நிகிலின் அப்பா கோபமடைந்தார். குறிப்பாக லிவிங்கில் இருக்கிறான் என்பதில் அதிக கோபம் வந்தது. அவர் நேரடியாக மகனுக்கு போன் செய்து நீ ஒரு பெண்ணுடன் எப்படி லிவிங்கில் இருக்க முடியும்? உனக்கு தங்க வேண்டுமென்றால் முதலில் அவளை திருமணம் செய்திருக்க வேண்டும். அந்த பெண் யார் என்று கேட்டார். அப்போது நிகில் பொய் சொன்னான். அப்பா, இந்த பெண் என்னுடன் படித்தவள். நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். லிவிங்கில் இல்லை என்று. ஏனென்றால் பிராச்சி மிகவும் அழகானவள். ஆனால் வீட்டுச் சூழலால் அவளுடைய அழகு சற்று மறைந்திருந்தது. இப்போது நிகிலுடன் வசதியான சூழலில் இருக்கும்போது அவளுடைய முகத்தில் ஒளி வந்துவிட்டது. எந்த ஹீரோயினின் அழகும் அவளுடன் ஒப்பிடும்போது மங்கலாக தோன்றியது. எல்லாரும் நிகிலிடம் பெண்ணை கொண்டு வந்திருக்கிறான், இப்படி கொண்டு வந்திருக்கிறான் என்றனர். இப்போது நிகிலின் அப்பா உனக்கு திருமணம் ஆகிவிட்டதால் பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வா. இங்கேயும் சம்பிரதாயங்களை பின்பற்று என்றார். இப்போது நிகில் பிராச்சியுடன் வீடு சென்றான். எல்லா சடங்குகளும் நல்ல ஏற்பாட்டுடன் முடிந்தன. இப்போது நிகிலின் தாய் தந்தை மகனே அவளுடைய தாய் தந்தை எங்கே என்றனர். நிகில் அப்பா அவர்களும் கோபமாக இருக்கிறார்கள். மெல்ல மெல்ல நான் அறிமுகப்படுத்துகிறேன் என்றான். நிகில் யோசித்தான். இப்போதே உண்மையைச் சொன்னால் இவர்கள் மிகவும் கோபப்படுவார்கள், பிரச்சினைகள் உருவாக்குவார்கள் என்று.
பிறகு தன் மனைவியிடம், நீ இந்த எல்லா மக்களுக்கும் நல்ல சேவை செய்ய வேண்டும். இவர்களின் நம்பிக்கையை வெல்லு, அவர்களின் இதயத்தை வென்றுவிடு. அதனால் இவர்கள் எல்லாரும் உன்னால் அதிகம் மகிழ்ச்சியடைந்து உன்னை நேசிக்கத் தொடங்குவார்கள் என்று சொல்லி விளக்கினான். அப்படி ஏதோ ஒன்று நடந்தது. பிராச்சி தன் மாமியார் மாமனாரின் மிகுந்த சேவை செய்தாள். எல்லாவற்றையும் கவனித்தாள். பிறகு ஒரு நாள் நிகில் தன் தாய் தந்தையிடம் உண்மையைச் சொன்னான். அப்போது அவருடைய தாய் தந்தையும் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவளை புகழ்ந்தனர். மகனே, நீ மிகவும் சரியானதும் நல்லதுமான வேலை செய்திருக்கிறாய். ஒருவேளை பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணாக இருந்திருந்தால் ஒருவேளை நமக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்திருக்க மாட்டாள். நம்மிடம் இவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருந்திருக்க மாட்டாள் என்றனர். நிகிலின் தாய் தந்தை பிராச்சியின் தாய் தந்தையை சந்திக்கச் சென்றனர். அவர்களையும் தங்களுடன் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். இப்போது அவர்கள் எல்லாரும் அன்போடு சேர்ந்து வாழத் தொடங்கினர். நண்பர்களே, நிகில் குமாரை பற்றி உங்கள் கருத்து என்ன? தயவு செய்து கமெண்ட் செய்து சொல்லுங்கள். நண்பர்களே, கதை எப்படி இருந்தது என்று கமெண்ட் செய்து சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். நன்றி.